Hi friends, I'm V. Lishmi and you are watching Let's Learn UPSC. Today நம்ம பார்க்க போகிற டாபிக் boats and streams. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா ட்ரெயின்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் அண்ட் டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் இதே மாதிரி தான் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸும் இருக்கும். இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுற ஒரே ஃபார்முலா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இந்த ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். வேறு எதுவும் பெருசாக ஃபார்முலாஸ் கிடையாது. எல்லாமே லாஜிக்கல் பேசிஸ்லாம் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் இது இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு தென் இந்த வீடியோவை கன்டினியூ பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். அந்த வீடியோஸோடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஃபஸ்ட் அதை பார்த்துட்டு தென் இதை கன்டினியூ பண்ணுங்கள். யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற ஆஸ்பிரன்ஸாக நீங்கள் அப்போ நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் டெய்லி அது ரிலேட்டடான வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இருக்கும். அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் அங்கேயும் யூபிஎஸ்சி ரிலேட்டடான போஸ்ட் தான் டெய்லி போஸ்ட் பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதில் நான் சொன்னேன் இல்லையா, மோஸ்ட்லி அதிகமாக ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண மாட்டேன்னா ஒரு 4 ஃபார்முலாஸ் இருக்குது. பட் 2 தான் மேஜர். அது 2லேருந்து இன்னும் 2 டிரைவ் பண்ணிக்கலாம். மேஜர் ஃபார்முலா என்னென்னா, ஆக்சுவலி இந்த போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்லாம் என்ன மாதிரி சம்ஸ் கேட்பாங்கன்னா, ஒரு போட் போகும்போது அந்த ரிவரில் வந்து தண்ணி ஓடும் இல்லையா, அந்த தண்ணி போடுற டேரக்ஷன் ஏற்ற மாதிரியே நம்மளும் போனோம் அப்படின்னா, டவுன் ஸ்ட்ரீம் வழியாகவே நம்மளும் போனோம்னா நம்மளோட போட்டோட ஸ்பீடும் அந்த தண்ணியோட ஸ்பீடும் சேர்ந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போவோம். அதே இது அந்த தண்ணியோட ஓட்டத்துக்கு அகெயின்ஸ்டாக அந்த டேரக்ஷனில் நம்ம போனோம்னா தண்ணியோட ஸ்பீடு வந்துட்டு இந்த போட்டோட ஸ்ட்ரீமும் மைனஸ் ஆகி கம்மி ஸ்பீடில் தான் நம்ம போவோம். ஸோ அதுதான் டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் தி போட் ப்ளஸ் ஸ்பீட் ஆஃப் தி வாட்டர். ஸோ ஸ்பீடு அதிகமாக இருக்கும். அப் ஸ்ட்ரீமில் வந்து போட் ஸ்பீடு மைனஸ் வாட்டர் ஸ்பீட். ஸோ அதனால ஸ்பீடு கம்மியாக இருக்கும். ஸோ இந்த 2 ஃபார்முலா தான் மேஜர் ஃபார்முலா. இதுலேருந்து போட்டோட ஸ்பீடு எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, ரெண்டையும் ஆட் பண்ணால் டவுன் ஸ்ட்ரீம் ப்ளஸ் அப் ஸ்ட்ரீம் டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா ஸ்பீட் ஆஃப் தி போட் கிடைக்கும். இதே ஸ்பீட் ஆஃப் தி வாட்டர் கண்டுபிடிக்கணும்னா டவுன் ஸ்ட்ரீம் மைனஸ் அப் ஸ்ட்ரீம் டிவைடட் பை 2. ஓகேவா? ஸோ இதில் வந்து இன்னொரு வேறு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்பீட் ஆஃப் த போட் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க கொஸ்டினில். சம்டைம்ஸ் வந்து ரேட் இன் த ஸ்டில் வாட்டர், ரேட் ஆஃப் தி ஸ்ட்ரீம் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அப்போலாம் அதுக்கு என்ன மீனிங்னா, ரேட் இன் ஸ்டில் வாட்டர் அப்படின்னா போட்டோட ஸ்பீடு கேட்குறாங்கன்னு மீனிங். இதே ரேட் ஆஃப் ஸ்ட்ரீம் கேட்குறாங்க அப்படின்னா வாட்டரோட ஸ்பீடு கேட்குறாங்கன்னு மீனிங். ஸோ இது ரெண்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா கொஸ்டினில் பார்த்தோன்னா எதை கால்குலேட் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் இந்த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் 6 கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் தெரிஞ்சாலே போதும். போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் இந்த வர எல்லா சம்ஸையும் சால்வ் பண்ணிடலாம் ஈஸி. ப்ராப்ளம் நம்பர் 1. A boat covers a certain distance in 2 hours while it comes back in 3 hours. If the speed of the stream is 4 km per hour, what is boat speed in still water? So the options are 18 km per hour, B 26 km per hour, 20 km per hour and 25 km per hour. இந்த சம் உங்களுக்கானது. இதுக்கான கரெக்டான ஆப்ஷனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் இந்த சம்மை சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு தென் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். The first sum: a man can row upstream at 7 km per hour and downstream at 10 km per hour. Find man's rate in still water and the rate of current. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு டவுன்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. ரேட் இன் ஸ்டில் வாட்டர் கேட்டிருக்காங்க, விச் மீன்ஸ் ஸ்பீட் ஆஃப் தி போட் கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் கரண்ட் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் வாட்டர் கேட்டிருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் போட்டோட ஃபார்முலா என்ன, அப்ஸ்ட்ரீம் ப்ளஸ் டவுன்ஸ்ட்ரீம் டிவைடட் பை 2. ஓகேவா? ஸோ அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் வந்து 7 ப்ளஸ் டவுன்ஸ்ட்ரீம்க்கு 10. ஸோ 7 + 10 டிவைடட் பை 2. ஸோ 8.5 km per hour. இது வந்து ஸ்பீட் ஆஃப் தி போட். ஸோ ரேட் இன் ஸ்டில் வாட்டர். ஓகேவா? ஸ்பீட் ஆஃப் தி வாட்டரோட ஃபார்முலா என்ன, டவுன்ஸ்ட்ரீம் மைனஸ் அப்ஸ்ட்ரீம் டிவைடட் பை 2. ஸோ டவுன்ஸ்ட்ரீம் 10 மைனஸ் 7 டிவைடட் பை 2. ஸோ 1.5 km per hour. ஸோ ரேட் ஆஃப் current, which means speed of the water, is 1.5 km per hour. Then next sum: a man takes 3 hours 45 minutes to row a boat 15 km downstream of the river and 2 hours 30 minutes to cover a distance of 5 km upstream. Find the speed of the river current in 50 km per hour. ஆக்சுவலாக எப்படின்னா, ஒரு டவுன் ஸ்ட்ரீம் இருக்குது,
டவுன் ஸ்ட்ரீமில் ஒரு 15 கிலோமீட்டர் போகிறதுக்கு அவங்க எடுத்துக்கிற டைம் வந்து 3 hours 45 minutes. அண்ட் அப்ஸ்ட்ரீம் விச் மீன்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் திஸ் வாட்டர், ஓகேவா? ஸோ அப்ஸ்ட்ரீமில் வந்து 5 கிலோமீட்டர்ஸ் போகிறதுக்கு அவங்க எடுத்துக்கிற டைம் வந்து 2 hours 30 minutes. இப்போது அந்த ரிவரோடைய ஸ்பீட் என்ன, விச் மீன்ஸ் ஸ்பீட் ஆஃப் வாட்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பீட் ஆஃப் ரிவர் கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா என்ன, டவுன் ஸ்ட்ரீம் மைனஸ் அப்ஸ்ட்ரீம் டிவைடட் பை 2, ஓகேவா? டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் தெரியாது, அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் நமக்கு தெரியாது, பட் அதில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கவர்டும் தெரியும், டைம் ட்ராவலும் தெரியும் இல்லையா? ஸோ நம்ம வந்துட்டு அதை வச்சு அதோட ஸ்பீடை கால்குலேட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் டவுன் ஸ்ட்ரீமுக்கு கால்குலேட் பண்ணுறேன். டவுன் ஸ்ட்ரீமில் அவங்க எவ்வளோ கிலோமீட்டர் போனாங்க, டிஸ்டன்ஸ் கவர் வந்து 15 kilometers. அந்த 15 kilometersையும் கவர் பண்ணுறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட டைம் என்ன, டைம் டேக்கன் டு கவர் தி டவுன் ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு 3 hours 45 minutes. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 3 hours இருக்குது, 45 minutes இருக்குது. ஸோ நான் அந்த 45 minutes ஹவர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணால் 45/60. ஸோ நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 15/4 ஹவர்ஸ்னு கிடைக்கும். ஸோ இப்போது ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். ஸ்பீடோட ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸ் 15 டிவைடட் பை டைம் என்ன, 15/4. ஸோ 15/4 பண்ணிங்கன்னா உங்களுடைய டவுன் ஸ்ட்ரீமோடைய ஸ்பீடு வந்து 4 km/h. இதே மாதிரி அப்ஸ்ட்ரீமுக்கும் நம்ம பண்ணணும். ஸோ அப்ஸ்ட்ரீமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருந்தாங்க, 5 kilometers. எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாங்க, 2 hours 30 minutes. ஸோ அந்த 30 minutes டிவைடட் பை 60 பண்ணுங்கள், ஹவர்ஸ்க்கு மாற்றுங்க. ஸோ 5/2 hours கிடைக்கும். ஸோ இப்போ அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கால்குலேட் பண்ணால் டிஸ்டன்ஸ் பை டைம், ஸோ 5/5/2. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களோட அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் வந்து 2 km/h கிடைக்கும். இப்போ டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் அப்ஸ்ட்ரீம் இது ரெண்டோட ஸ்பீடு தெரிஞ்சிருச்சு. ஸோ டிவைட் பை ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணால் நம்மளுடைய ரிவரோட ஸ்பீடு கிடைக்குமா? ஸோ ஸ்பீட் ஆஃப் வாட்டர் ஈக்குவல் டு டவுன் ஸ்ட்ரீம் மைனஸ் அப்ஸ்ட்ரீம் பை 2. ஸோ 4 - 2/2. ஸோ 1 km/h. ஓகேவா? தென் third sum. A man can row 18 km/h in still water. It takes him twice as long to row up as to row down the river. Find the rate of stream. இந்த மனுஷன் போகிற போட்டோட ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, ரேட் இன் ஸ்டில் வாட்டர். ஸோ ஸ்பீட் ஆஃப் தி போட் வந்து 18 km/h கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா, அவன் டவுன் ஸ்ட்ரீமில் போகிற ஸ்பீடு வந்து அப் ஸ்ட்ரீமில் போகிற ஸ்பீடை விட 3 times அதிகமாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அண்ட் ஃபைன் தி ரேட் ஆஃப் ஸ்ட்ரீம் கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் ஸ்ட்ரீம் மீன்ஸ் ஸ்பீட் ஆஃப் வாட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ரேட் ஆஃப் ஸ்பீட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரேட் ஆஃப் ஸ்பீட் ஈக்குவல் டு x km/h அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போது அவங்களோட போட்டோட ஸ்பீடும் இருக்குது. ஸோ ரிவர் ஸ்பீட் அண்ட் போட் ஸ்பீடை வச்சு அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாமா? ஸோ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு என்னது, ஸ்பீட் ஆஃப் போட் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் வாட்டர். ஸோ ஸ்பீட் ஆஃப் போட் 18 மைனஸ் நமக்கு தெரியலன்னு கண்டுபிடிக்க வச்சிருந்த x. ஸோ 18 மைனஸ் x km/h. ஸோ சிமிலர்லி டவுன் ஸ்ட்ரீமுக்கும் பண்ணுங்கள். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் போட் ப்ளஸ் ஸ்பீட் ஆஃப் வாட்டர். ஸோ 18 + x. ஸோ இப்போது இன்னொரு டேட்டா கொடுத்துருந்தாங்க இல்லையா, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஈக்குவல் டு 3 times ஆஃப் upstream speed. So downstream speed என்ன 18 + x equal to 3 × 18 - x. So இதை நீங்கள் calculate பண்ணிங்க அப்படின்னா x is equal to 9 km/h, which means the speed of the water, the rate of current இருக்கு இல்லையா, அது வந்துட்டு 9 km/h. So next sum. There is a road beside the river. Two friends started from a place A, moved to the temple situated at another place B, and then returned to A again. One of them moves on the cycle at the speed of 12 km/h, while the other sails on the boat at the speed of 10 km/h. If the river flows at the speed of 4 km/h, which of the two friends will return to the place A first? ஸோ இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ரிவர் இருக்குது, ரிவரை ஒட்டினாக்கில் ஒரு ரோடும் இருக்குது, ஓகேவா? இப்போது ஒரு பிளேஸ் ஏலேருந்து பி வரைக்கும் போகிறாங்க, அகெயின் பிலேருந்து மறுபடியும் ஏ ரிட்டன் வராங்க. ஸோ இப்படி இதுதான் வந்து போட்டி. இதில் யார் ஃபஸ்ட், ஒருத்தவங்க வந்து போட்டில் போகிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து சைக்கிளில் போகிறாங்க, 2 ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இதில் யார் முதல்ல பி போயிட்டு தென் ஏவை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ இந்த சைக்கிளில் போகிறாங்க இல்லையா, அவங்களோட ஸ்பீடு வந்து 12 km/h. இந்த போட்டில் போகிறவங்களோட ஸ்பீடு வந்து 10 km/h. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு போகும்போது சைக்கிளில் போகும்போது சரி, போகும்போது வரும்போது ஒரே ஸ்பீடு தானே இருக்க போகுது. பட் போட்டில் போகிறவங்களுக்கு போகும்போது டவுன் ஸ்ட்ரீம், வரும்போது அப் ஸ்ட்ரீம். ஸோ அதனால கால்குலேட் பண்ணணும், ஓகேவா? ஸோ அந்த ஆவரேஜ் ஸ்பீடை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா யார் ஃபஸ்ட் வராங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி சால்வ் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு சைக்கிளில் போகிறவங்கள பார்த்துக்கலாம். சைக்கிளில் போகிறவங்க ஃபஸ்ட் போகும்போது 12 km/h ஸ்பீடு, வரும்போது 12 km/h ஸ்பீடு. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் வந்து 12 km/h தான், ஓகேவா? ஸோ அது ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் தி சைக்கிளிஸ்ட் ஈக்குவல் டு 12 km/h. இப்போது போட்டில் போகிறவங்க ஃபஸ்ட்டு போகும்போது டவுன் ஸ்ட்ரீம்னு சொன்னேன், வரும்போது அப் ஸ்ட்ரீமா. டவுன் ஸ்ட்ரீமாக இல்லை, போகும்போது அந்த ஸ்பீடுக்கு, அந்த வாட்டரோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க போகிறாங்க, அதாவது அந்த டேரெக்ஷன்லேயே போகிறாங்கன்னு வச்சுப்போமே. ஸோ இப்போ ஸ்பீட் ஆஃப் வாட்டர் ப்ளஸ் ஸ்பீட் ஆஃப் போட் இருக்கும். ஸ்பீட் ஆஃப் வாட்டர் என்ன, 10
ப்ளஸ் ஸ்பீட் ஆஃப் வாட்டர் போட் வந்து 10, வாட்டர் வந்து 4 கிலோமீட்டர். ஸோ 10 + 4 14 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா, டவுன் ஸ்ட்ரீம். இப்போ ரிட்டர்ன் வராங்க. ரிட்டர்ன் வரும்போது என்ன ஆகும், இந்த வாட்டருக்கு அகெயின்ஸ்ட் டைரக்ஷனில் வருவாங்க. ஸோ இப்போ ஸ்பீட் ஆஃப் போட் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் வாட்டர், அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட். ஓகேவா, ஸோ 10 - 4 6 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகே, போகும்போது உள்ள ஸ்பீட் என்ன 14 கிலோமீட்டர் பெர் ஹவர், வரும்போது உள்ள ஸ்பீட் என்ன 6 கிலோமீட்டர் பெர் ஹவர். பட் போகும்போது உள்ள டிஸ்டன்ஸ் வரும்போது உள்ள டிஸ்டன்ஸ் சேம். ஓகேவா, இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிங்க. ஆவரேஜ் ஸ்பீடு ஆல்ரெடி நான் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். ஒன்று லாஜிக்கல் மெத்தட், இன்னொன்று ஃபார்முலா மெத்தட். இங்கே 2 ஸ்பீடு தான் இருக்குது. நான் ஃபார்முலா மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார்முலா என்ன, 2xy divided by x plus y. So 2 into 14 into 6 divided by 14 plus 6. இது நீங்கள் calculate பண்ணிங்கன்னா கிடைக்கிற வேல்யூ 8.4 km per hour, which means the average speed of the boat sailor வந்து 8.4 km per hour. But the average speed of the cyclist என்ன 12 km per hour. So இந்த average speed எது higher, cyclist ஓடுது. So cyclist தான் சீக்கிரமாக வந்து A பிளேஸை ரீச் பண்ணுவாங்க. So the winner is cyclist. ஓகேவா, then a man can row 7.5 km per hour in still water. If in a river running at 1.5 km per hour an hour, it takes him 50 minutes to row to a place and back. How far off is the place? ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த மனுஷன் வந்து போகிறான் இல்லையா, அவனோட போட்டோட ஸ்பீடு வந்து 7.5 km per hour. ஓகே, ஆனால் அந்த ரிவரோட ஸ்பீடு வந்து 1.5 km per hourனு கொடுத்துட்டாங்க. அவன் அந்த பிளேஸ்க்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்கு டோட்டல் டைம் டேக்கன் வந்து 50 மினிட்ஸ். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் என்ன, அந்த பிளேஸோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு அந்த ரெக்கார்ட் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம x கிலோமீட்டர் பெர் ஹவர்னு எடுத்துக்கலாம். அப்போ ஸ்பீட் ஆஃப் போட் என்ன, ரேட் இன் ஸ்டில் வாட்டர் 7.5, ஸ்பீட் ஆஃப் வாட்டர் 1.5. ஸோ ஓகே, போகும்போது உள்ள டிஸ்டன்ஸ், போகும்போது டவுன் ஸ்ட்ரீம், வரும்போது அப் ஸ்ட்ரீம் எடுத்துக்கலாம். ஸோ போகும்போது உள்ள ஸ்பீட் என்ன, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் வந்து போட் ஸ்பீட் ப்ளஸ் வாட்டர் ஸ்பீட். ஸோ 7.5 + 1.5 9 km per hour. அப்போது போகும்போது அவங்க எடுத்துக்கிட்ட டைம் எவ்வளவு, டைம் டேக்கன் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரில, எக்ஸு, ஸ்பீடு தெரியும் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம். ஸோ டைம் டேக்கன் டு ட்ராவல் தி டவுன் ஸ்ட்ரீம் என்னென்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் x/9. இதே மாதிரி அப்ஸ்ட்ரீமுக்கும் பண்ணலாம். ஏன்னா திரும்பி ரிட்டர்ன் வரணும் இல்லையா, அப்போ அப்ஸ்ட்ரீம் தானே. ஸோ அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் வந்துட்டு ஸ்பீட் ஆஃப் போட் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் வாட்டர். ஸோ 7.5 - 1.5, ஸோ 6 km per hour. ஸோ அப்போ அந்த டைம் டேக்கன் என்ன, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. ஸோ டிஸ்டன்ஸ் x டிவைடட் பை ஸ்பீடு 6. ஸோ டைம் டேக்கன் டு ட்ராவல் அப்ஸ்ட்ரீம் வந்து x/6. இப்போது அந்த இடத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்கான மொத்த டைம் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளவு, 50 மினிட்ஸ். 50 மினிட்ஸுங்கிறத நம்ம ஹவருக்கு மாற்றணும். ஸோ 50/60, ஸோ 5/6 hour. இப்போது டவுன் ஸ்ட்ரீமில் உள்ள டைம், அப் ஸ்ட்ரீமில் உள்ள டைம் ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் டோட்டல் டைம் கிடைக்கும். ஸோ டவுன் ஸ்ட்ரீம்ஸ் டைம் என்ன, x/9 + x/6 = 5/6. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 3 கிலோமீட்டர்ஸ்னு கிடைக்கும். விச் மீன்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் வந்து 3 கிலோமீட்டர். ஓகேவா, then in a stream running at 2 km per hour, a motor boat goes 6 km upstream and back again to the starting point in 33 minutes. Find the speed of the motor boat in still water. இப்போ வந்து ஸ்ட்ரீம் ரன்னிங் அட் 2 km per hourனு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்படி என்ன அர்த்தம், ஸ்பீட் ஆஃப் தி வாட்டர் வந்து 2 km per hour. இப்போது 6 கிலோமீட்டர்ஸ் அப்ஸ்ட்ரீம்ஸ் போகுது அப்படின்னா அப்ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ் வந்து, அதாவது அந்த டிஸ்டன்ஸ் ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு அந்த போட் போகுது. அப்ஸ்ட்ரீமில் போகிறாங்க, முதல்ல போகும்போது 6 கிலோமீட்டர் போகிறாங்க, திரும்பி அதே 6 கிலோமீட்டர் ரிட்டர்ன் வராங்க. இப்படி மொத்தமாக போயிட்டு வரதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட டைம் வந்து 33 மினிட்ஸ். ஓகேவா, இப்போது அந்த போட்டோட ஸ்பீட் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு போட்டோட ஸ்பீட் நம்ம தெரியாது, அதான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம x km per hour எடுத்துக்கலாம். பட் வாட்டரோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அது என்ன 2 km per hour. இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்காங்க, 6 கிலோமீட்டர். ஒரு வே தான். ஓகேவா, போகும்போது இல்லை மட்டும்தான் 6 கிலோமீட்டர், திரும்பி ரிட்டர்ன் வரும்போது அதே 6 கிலோமீட்டர் வந்திருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் கவர் 1 வேன்னு போட்டிருக்கிறது போகும்போது மட்டும். ஓகேவா, ஸோ 6 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு திரும்பி வரதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் 33 மினிட்ஸ். அதை நம்ம ஆர்க்கு மாற்றினால 33/60 hour. ஓகேவா, இப்போ டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடை கால்குலேட் பண்ணலாம். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு என்னென்னா திரும்பி வரும்போது உள்ள ஸ்பீடு. ஓகேவா, ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு என்ன, போட் ப்ளஸ் வாட்டரோட ஸ்பீடு. ஸோ x+2. இதே மாதிரி அப்ஸ்ட்ரீமுக்கு ஒரு ஸ்பீடு கால்குலேட் பண்ணணுமா. ஸோ ஸ்பீட் ஆஃப் போட் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம். ஸோ x-2. இப்போது டவுன் ஸ்ட்ரீமை போயிட்டு வரதுக்கான எடுத்துக்கிற டைம் டேக்கன் என்ன, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் வந்துட்டு 6 கிலோமீட்டர்ஸ். திரும்பி வரும்போது டவுன் ஸ்ட்ரீம் 6 கிலோமீட்டர்ஸ் திரும்பி வராங்களா, 6 டிவைடட் பை டைம் டேக்கன் என்ன, x+2.
இதே மாதிரி அப்ஸ்ட்ரீம் போகும்போது எடுத்துக்கிட்ட டிஸ்டன்ஸ் என்ன 6 டிவைடட் பை ஸ்பீட் என்ன x மைனஸ் 2. ஸோ இப்போ மொத்தமாக போயிட்டு வரதுக்கு எடுத்துக்கிற டைம் என்ன 33/60. ஸோ இந்த மூணையும் ஈக்குவலைஸ் பண்ணுங்கள். 6 என்ன டவுன் ஸ்ட்ரீம் டைம் ப்ளஸ் அப்ஸ்ட்ரீம் டைம் ஈக்குவல் டு time taken, total time taken. So 6/x plus 2 plus 6/x minus 2 equal to 33/60. ஸோ இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா உங்களோட வேல்யூ x is equal to 22 km/h கிடைக்கும். விச் மீன்ஸ் அந்த போட்டோட ஸ்பீட் வந்து 22 km/h. ஓகேவா? தென் a man can row 40 km upstream and 55 km downstream in 13 hours. ஒரு மனுஷன் வந்து ஒரு 40 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் போகிறாங்க, திரும்பி 55 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் போகிறாங்க. ஸோ இது ரெண்டுக்குமே அவங்க எடுத்துக்கிட்ட டோட்டல் டைம் வந்து 13 hours. And he can row 30 km upstream and 44 km downstream in 10 hours. Find the speed of the man in still water and speed of the current. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? அந்த மேனோட போட் போச்சு இல்லையா, ஸ்பீட் ஆஃப் போட் அண்ட் ஸ்பீட் ஆஃப் வாட்டர் கேட்டிருக்காங்க. ஓகேவா? 2 கேஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க அப்ஸ்ட்ரீம் 40 கிலோமீட்டர்ஸ் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் 55 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறதுக்கு 13 hours அண்ட் 30 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் அண்ட் 44 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் கவர் பண்ணுறதுக்கு 10 hours. ஸோ இது ரெண்டு டேட்டாவையும் வச்சுட்டு நம்ம அவங்களோட ஸ்பீட் ஆஃப் போட் அண்ட் ஸ்பீட் ஆஃப் வாட்டர் கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் கேஸ் இப்போ வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் அண்ட் டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு முதல்ல அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அசம்ஷன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் என்ன, அப்ஸ்ட்ரீம் வந்து 40 கிலோமீட்டர்ஸ் போகிறாங்க. அப்போது அதை எடுத்துக்கிற டைம் என்ன, டைம் டேக்கன் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் வந்துட்டு 40 கிலோமீட்டர் போகிறாங்க. ஸ்பீடு என்ன, நமக்கு ஆல்ரெடி அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் நம்ம என்ன எடுத்தோம், எக்ஸ்ன்னு எடுத்தோம். ஸோ 40/x. அதே மாதிரி டவுன் ஸ்ட்ரீம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறாங்க, 55. ஸோ டைம் டேக்கன் டு ட்ராவல் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ 55 பை டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து y. ஸோ 55/y. ஓகேவா? இப்போ டோட்டல் ஆர் எவ்வளோ எடுத்துக்கிறாங்க, 13 hours. ஸோ இப்போது டைம் டேக்கன் டு ட்ராவல் அப்ஸ்ட்ரீம் ப்ளஸ் டவுன் ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு டோட்டல் டைமா. ஸோ 40/x ப்ளஸ் 55/y ஈக்குவல் டு 13. 13 வந்து ஹவர்ஸில் அப்படியே கொடுத்தனால நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். ஓகேவா? இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோம். இதே மாதிரி செகண்ட் கேஸில் அப்ஸ்ட்ரீம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போனாங்க, 30. ஸோ டைம் டேக்கன் டு ட்ராவல் அப்ஸ்ட்ரீம் எவ்வளவு, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ 30/x. அதே மாதிரி டவுன் ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் 44. ஸோ டைம் டேக்கன் டு ட்ராவல் டவுன் ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ 44/y. டோட்டலாக அவங்க எடுத்துக்கிற டைம் 10 hours. ஸோ இது மூணையும் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி ஈக்குவல் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ 30/x ப்ளஸ் 44/y ஈக்குவல் டு 10. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணால் உங்களுக்கு எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸ் கிடைக்கும். x is equal to 5 km/h and y is equal to 11 km/h, which means upstream-ஓட ஸ்பீடு வந்துட்டு 5 km/h, downstream-ஓட ஸ்பீடு 11 km/h. இப்போ அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தெரிஞ்சிச்சு. இப்போது ஸ்பீட் ஆஃப் தி மோட்டார் போட் அண்ட் ஸ்பீட் ஆஃப் தி ரிவர் கால்குலேட் பண்ணலாமா? ஸோ ஸ்பீட் ஆஃப் போட் என்ன, டவுன் ஸ்ட்ரீம் ப்ளஸ் அப்ஸ்ட்ரீம் டிவைடட் பை 2. ஸோ 5 + 11/2 ஈக்குவல் டு 8 km/h. அண்ட் வாட்டரோட ஸ்பீடு வந்துட்டு டவுன் ஸ்ட்ரீம் மைனஸ் அப்ஸ்ட்ரீம் டிவைடட் பை 2. ஸோ 11 - 5/2 3 km/h. ஓகேவா? ஸோ நம்ம கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் வந்து ஸ்பீட் ஆஃப் போட் அண்ட் ஸ்பீட் ஆஃப் வாட்டர். ஸோ ரெண்டையும் கால்குலேட் பண்ணோம். ஸ்பீட் ஆஃப் போட் ஈக்குவல் டு 8 km/h, ஸ்பீட் ஆஃப் வாட்டர் ஈக்குவல் டு 3 km/h. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து இந்த மாதிரி மாடல்ஸ் தான் இருக்கும். இதுலேயும் பெருசாக ஃபார்முலாஸ் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லைடு காமிச்சேன் இல்லையா, ஒரு 6 இதுன்னு. ஸோ அந்த 6 மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 6 மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்டையர் சம்ஸையும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் அதை சீக்கிரமாக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, signing off, Veelashmi.